நைன்டீஸில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு அனுபவம் இருக்கும். என்னென்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடாம அந்த கடையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீட்டு நம்ம வந்துட்டு கட்டுற மாதிரி ஒரு அட்டை ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு 35 பாக்ஸ் போட்டிருக்கும். அந்த 30 பாக்ஸ் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நம்ம கட்டுற காசெல்லாம் வந்துட்டு அதை டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த 5 கட்டம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கான காசுன்னு சொல்லிட்டு அந்த காசை வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு 30 நாளைக்கு நம்மளால் அப்போது 150 ரூபா வந்துட்டு சேர்க்க முடியும். அந்த 150 ரூபா அப்படிங்கிறது இப்போ வேணால் அது சின்ன காசாக இருக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த 150 ரூபா அப்படிங்கிறது பெரிய காசாக இருக்கும். அந்த டெய்லி வந்துட்டு அந்த 5 ரூபா சேர்க்கறதுக்கு அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, பாட்டி கிட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சி பிடிச்சி 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அந்த 5 ரூபா வந்துட்டு நம்ம சேர்ப்போம். அப்படி சேர்த்து அந்த 150 ரூபா வாங்கிட்டு வரும்போது என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கோட அந்த காசு வந்துட்டு கொண்டுட்டு வருவோம். அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உண்டியலில் காசு போட்டு சேர்த்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வந்துட்டு சொல்லிக் கொடுங்க. அது 1 ரூபாய் இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம். எவ்வளோ பாக்கெட் மணி கொடுத்தாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய சிறு சேமிப்பு வந்துட்டு சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பெருசானாலும் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சிக்கனமாக இருக்கிறதுலேருந்து பைசா வந்துட்டு எப்படி சேர்க்கலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்து வளங்க. அது எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த உண்டியில் 100 ரூபா சேரட்டும், இல்லை 500 ரூபாய் சேரட்டும், எவ்வளோ வேணாலும் சேரட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி வேணால் இந்த காசு வந்துட்டு கம்மியாக இருக்கலாம். இதே பெரிய லெவலில் அவங்க சம்பாதிக்க போகும்போது இதே மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு அவங்க சேர்த்து வைக்க போகும்போது அந்த காசு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நகை வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லி கொடுத்து